ஒரு பக்கம் சிலர் என்னன்னா, அதாவது அடுத்த நிதிஷ்குமார் இவர்தான்றாங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் யார் தெரியுமா, பாஜக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றார். இப்போ இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, யாராலையும் அழிக்க முடியாத அப்படின்றார். பாரதிய ஜனதா கட்சி விளங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விளங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன தெரியுமா கேட்கிறாங்க, தாவேக தலைவர் விஜய் இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, அது சம்பந்தமா நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றார், அசந்து போற மாதிரி விஷயத்தை சொல்றார் பாருங்க. ஒவ்வொரு கட்சியும் இந்த கட்சியின் சார்பா தேர்தல் அறிக்கை அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்தப்படும் சொன்னேன், அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலின். எப்ப பார்த்தாலும் இவ்வளவு கூட்டம் வருது, அந்த அளவுக்கு ஓட்டு விழ போகுதுன்னு நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை பத்தி கேட்டுட்டு இருக்கிறீங்களே, பிரஜாராஜ்யத்துக்கு சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா? ஃபர்ஸ்ட் தேர்தல் அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கல. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம், ஆந்திராவில் சினிமா நடிகர், எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னாச்சு, சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சாங்க. எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு தான். தாவேகாவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி. அடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ன தெரியுமா சொல்றாரு, நாங்க பிரகாசமா இருக்கோம்ப்பா, வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமா இருக்கு, அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். தேர்தல் வந்து விட்டதால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி முகட்டிலே நின்று கொண்டிருப்பதால் தமிழக மக்களுடைய மனங்களை தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறார். அது அவர் கட்சிக்குள்ள உரிமை, அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதை பற்றி நான் எந்த விதமான கருத்தையும் கமெண்ட்டும் சொல்ல விரும்பவில்லை. எல்லாம் சரிண்ணே, அவரு வாக்குறுதியை படிப்படியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்க வாக்குறுதி எப்படி இருக்க போகுது, அதை சம்பந்தமா ஏதாவது சொல்லுங்களேன். அறிக்கை சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது, சிறப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்ற தேர்தல் அறிக்கைகளில் இல்லாத 1-2 செய்திகளும் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறும். பூனை என்ன பண்ணுச்சா, புளிய பார்த்து சூடு போட்டுக்கிச்சா, அந்த மாதிரி கதையால இருக்கு அப்படின்னு சொல்றாரு விசிக தலைவர் திருமாவளவன். இது புலியை பார்த்து பூனை போடு போட்டு கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது என்று நம்புகிறேன். இந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஏதோ மாத்த போறீங்களாமே, அடுத்து யாருன்னு பாஜக திட்டமிட்டுட்டதா முதலமைச்சர் சொல்றாரு, என்ன அப்படி எதுவும் நடக்குதா என்ன? ஆனால் அவர் தோல்வி பயத்தில் இருக்காருண்ணா, தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எப்போ தேர்தல் நடந்தாலும் அவர் தோல்வி என்பது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவர் கவர்மெண்ட்டில் இருக்கார், நிறைய சர்வேகள் எல்லாம் அவருக்கு வந்திருக்கும். அதனால் அவருக்கு இன்றைக்கி நாம் தோல்வி என்பது உறுதியான ஒன்று. அதனால் தோல்வி பயத்தில் அவருக்கு கண்டதையும் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து இதே விஷயத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சருக்கு தூங்குனா முழிச்சா சாப்பிட்டா எங்க பார்த்தாலும் பாஜகவே கண்ணுக்கு தெரியுது போல் இருக்கு, அதனால எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு டெய்லியும் கண்ணை மூடனா கண்ணை திறனா பாஜக தான். அவருடைய விருப்பப்படி அவர் ராஜ்யசபாவுக்கும் மனு போட்டிருக்காரு. இதுல திரு ஸ்டாலின் அவர்கள்
ஐயோ தமிழ்நாட்டில் பிஜேபி தான் எல்லாம் முடிவு பண்ணுது, தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ள வந்துடும், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான போர் எப்படியெல்லாம் சொல்லி அங்கே ஒரு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும், நீ வந்து இதை முழுகலைன்னு சொன்னால் பூதம் வந்துடும். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா ஐயோ பிஜேபி வந்துடும், ஏற்கனவே பிஜேபி உள்ள வந்தாச்சுங்க ஸ்டாலின் சார், நீங்க அதனால பிஜேபி பத்தி கவலைப்படாதீங்க. மகளிர் ஸ்பெஷல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு தாவேக தலைவர் விஜய். ஆனா பாத்துக்குங்க, வாக்குறுதி எல்லாம் கொடுக்கலாம். திரு விஜய் அவர்கள் மகளிருக்காக இன்றைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் வாக்குறுதிகள், வழக்கமா நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், அந்த மாதிரி மகளிர் தின ஸ்பெஷலா அறிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அழிப்பது என்பது வழக்கமான நடைமுறை தான். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை நாங்களும் வந்து நல்லா இருக்குங்க, ஏங்க ஒரு பெண்ணாக வந்து என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு வந்து சரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்லடா சார். அப்புறம் தொகுதி பங்கீடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு நீங்க எதுவும் அழுத்தம் கொடுத்த மாதிரி தெரியலையே, என்ன விஷயம், என்ன பிளான்ல இருக்கிறீங்க? வரும் சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய கட்சியைச் சேர்ந்த தலைவர் மூப்பனாருக்கு பிறகு என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் என்னுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு அதிக அளவிலே சீட்டு கொடுப்பது தான் என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த கடமையை மனதிலே வைத்துக்கொண்டு தான் நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருக்கு கூட எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. எந்த இலக்கு எப்படி கிடைத்தாலும் அது உறுதியாக சுமூகமான முறையிலே நடைபெறும். தாவேக தலைவர் விஜய் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். அதான் இந்த மாதிரி ஸ்டாலின் வரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் சொன்னார்ல, அது சம்பந்தமா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க, இப்படிலாம் குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு அமைச்சர் முத்துசாமி கிட்ட கேட்டோம். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது கற்பனையாக வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன பேசலான்னு பேசுகிறவங்களுடைய கருத்தை எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஏதாச்சும் கற்பனையில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். திமுகவை பொறுத்தவரை இதில் இருக்கிற அமைச்சர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த தவறும் இல்லாமல் அந்த துறை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கையில் ஒரு 500 ரூபா தாள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த 500 ரூபா தாள் செல்லாதுன்னு சொல்லிவிட்டாங்கன்னா அது ஆர்பியில் இருந்தால் என்ன, எஸ்பியில் இருந்தால் என்ன, செல்லாத காசு தானே. அப்படித்தாங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் ஒரு செல்லா காசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. ஏற்கனவே முதலே சொல்லியிருக்கேன், கண்ணீர் செல்லும் சொல்லியிருக்கேன், ரெண்டாவது செல்லாத நோட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த செல்லாத நோட்டு ஆர்பிஐயில் இருந்தாலும் ஒன்று தான், எஸ்பிஐயில் இருந்தாலும் ஒன்று தான். அவர் சொல்லியிருக்கிறது அம்மாவை பற்றி குறை கூறி இருந்தால் அம்மாவை மற்றவரோட ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவருக்கு தகுதினா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் முடிந்து விட்ட வரலாறு. இனி அவர் பேசுகிறத மக்கள் ஏற்றுக்கிற தயாராக இல்லை. அதனால் அவரை பற்றி அதிகமாக விமர்சிக்க விரும்பலை. அவருடைய வரலாறு முடிந்து விட்டது. இனி அனைத்து இந்திய அதிமுக மிகப்பெரிய அற்புதமான இயக்கமாக அதிமுகவுக்கு இருந்த இடையூறுகள் அத்தனையும் விலகிவிட்டன. ஆனால் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு சாதாரணமாக சொல்லுவோம், சாதாரணமாக ஒரு வகையில் ஜோக் அடிக்கிறதை பற்றி இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் சொன்னார், ஒரு ஜோக் அடித்தார். மதிப்பிற்குரிய அவர் பெயரை நேற்று இணைந்தவர் பெயரை குறிப்பிட்டு அவர் நேர்மையானவர், விசுவாசமிக்கவர் என்று இது வாழ்நாளிலே ஸ்டாலின் அடித்த மிகப்பெரிய ஜோக் இதுதான். மகளிர் தின விழா மேடையில் பேசின தாவேக தலைவர் விஜய் அடுக்கடுக்கான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு இறுதியாக ஒரு விஷயத்த சொல்றார். இங்க பாருங்க, அவ்வளவுலாம் ஒர்த்து கிடையாது, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார்ல, அதே பாடியில் அவருடைய வாக்குறுதிகள்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு வேல்முருகன். அதெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கான அவருடைய பாணியிலே சொல்லணும்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்த்து இல்லை. ஆந்திரா, தமிழ்நாடு, ஏனைய மாநிலங்களில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் கொடுத்து தேர்தல் அறிக்கைகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் வெளியிட்டிருக்கிறார். இதில் எதுவுமே இன்னும் கேட்க போனால் அவர் சொல்வதெல்லாம் பல திட்டங்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக 12 காலமாக நடந்தேறி வருகின்ற திட்டங்கள். அந்த திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா, அது நடந்து வருகிறதா இல்லையா என்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லாததுதான் இதை காட்டுகிறது.